அசோகா டிவி வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே தலைவர் ஃபேன் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர். நாங்கள் இங்கே வந்து ரஜினி ரசிகர் மன்றத்துலேருந்து இருக்கோங்க. நாங்கள் எல்லா தலைவர் படமுமே வந்து ஒரு லாஸ்ட்டு 5-6 இயர்ஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபேன் ஷோ எடுத்து பண்ணிட்டுருக்கோம். தலைவரை கொண்டாடுறதில் எங்கள் அளவுக்கு நாங்கள் எல்லோருமே ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எல்லா படமுமே நாங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் படையப்பா ரீரிலீஸ் ஆனது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும் போது என்னால் படையப்பாவை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அந்த சான்ஸை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்த தலைவருக்கு முதல் நன்றி. அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் அவரோட ஓன் ஸ்டோரியை நாங்கள் அகெயின் அந்த கூஸ் பம்ப்ஸை அகெயின் விட்னஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிக் ஸ்க்ரீனில் விட்னஸ் பண்ணுறதுக்கு அவரை எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கூலியும் நாங்கள் இதே முருகன் சினிமாஸ் துடியலூரில் தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் அதோட ஃபேன் ஷோ வந்து அவர் பேட்டை மணி அவரோட டீம் அவர் மூலியமாக நாங்கள் ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணோம். இங்கே தேட்டரும் பார்த்திங்கன்னா தேட்டர் சைட்லேருந்து எங்களுக்கு நல்ல பெரிய சப்போர்ட் இருக்குது. தலைவர் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்த்டே வந்து தலைவரோட 75th பர்த்டே, அதுவும் இல்லாமல் 50th இயர், அவரோட சீனியர் இண்டஸ்ட்ரியோட 50th இயர். அதை கொண்டாடுற விதமாக நாங்கள் இந்த படையப்பாவை இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ படத்தை வந்து பார்க்குறக்கு அந்த ஒவ்வொரு சீனும் ஸ்க்ரீனில் தலைவர் வர சீனை பார்க்குறக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே வந்து தலைவருக்காக தான். நாங்கள் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவருக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இது பண்ணுறோம். அவர் எங்கள் ஜென்ரேஷன், எங்களுக்கு முன்னத்த ஜென்ரேஷன், எங்களுக்கு பின்னாடி ஒரு ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அது வந்து மக்களிடையே கொண்டு போகிறதுல வந்து அவரை மாதிரி வேறு யாராலையும் முடியாது. அவர் சூஸ் பண்ணுற ரோல் ஆகட்டும், அவர் சூஸ் பண்ணுற கதையாகட்டும், இன்றைக்கி பிஸ்னஸுங்கிறது வேறு. ஆனால் அதை போக மக்களை இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுறது, இது எல்லாமே அவர் தலைவரால் மட்டும்தான் முடியும். தலைவருக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். என்ஜாய் பண்ண போகிற படத்தை உள்ளே போய் பார்க்குறக்கு எல்லோரும் ஆவலோடு வெயிட் பண்ணுறோம். படம் முடிச்சுட்டு அகைன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. திரையுலகுக்கு வந்து 50வது ஆண்டு விழா ஆகணுன்றதுக்கு எங்கள் ரசிகர் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தலைவருக்கு 50வது ஆண்டு விழாவையும் இந்த 75வது பிறந்தநாள் விழாவையும் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த இடத்துல எங்களை இணைச்ச பேட்டை மணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் முன்னாள் ரசிகர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன முன்னாள் இன்னால்னா பேசக்கூடாது, இருந்தாலும் எங்களுக்கு இணையாக இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ அழகாக சிறப்பாக செய்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக தலைவர் அனைத்து ரசிகர்கள் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அனைவரின் சார்பாக தலைவருக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க பல்லாண்டு. வாழ்த்த வயது இல்லை தலைவா, வணங்குகிறோம். நன்றி. நாங்கள் ரெண்டு பேரும் தளபதி ஃபேன்ஸே, இருந்தாலும் எங்களுக்கு தலைவரை பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாலாம் வந்துட்டு தலைவரை பார்க்க வச்சே வளர்த்திட்டாங்க. எங்களோட ஃபேமிலி கார்டு மாதிரி அவர். தலைவர் படம்னாலே 100 டைம் பார்ப்போம். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியே தலைவர் ஃபேன் தான். எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஓப்பனிங் ஷோ தான், FDFS தான் எங்கள் வீட்டில். இது வரைக்கும் நாங்கள் ஓப்பனிங் ஷோ மிஸ் பண்ண படமே இல்லைன்னு சொல்ல போனோம். எல்லா படம் எல்லாமே நாங்கள் ஓப்பனிங் ஷோ பார்த்துருவோம். 2வது முறை வந்து எங்களுக்கு ஷோக்கு வந்து ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தலைவர் படம் இன்றைக்கி இல்லை, என்றைக்கு பார்த்தாலும் மறக்க முடியாது. தலைவரோட படத்தை எனக்கு புத்தி தெரிஞ்சது பார்க்குறேன். எந்த படமாக இருந்தாலும் பயங்கர மாசாக தான் இருக்கும். நாங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தாலும் எங்கள் ஏஜுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காது. அவரை பார்க்கும்போது 25 வயசில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறாரு. எங்களுக்கு அவர் என்னாவே மாசு தான், பாசு தான் அவர் எங்களுக்கு எப்போவுமே. இனிதான மாலை வணக்கம். தலைவரோட பிறந்தநாள் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. இருந்தாலுமே இன்றைக்கி ஏன் இந்த இடத்துல இப்படி பண்ணுறேன்னா, கூட்டமாக பண்ணாமல் இன்றைக்கி தனியாக பண்ணுறது வந்து எல்லாத்து மத்தியிலும் எங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். 1984 நல்லவங்க நாளம் படம் ரிலீஸ்லேருந்து இந்த நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் தலைவர் ஃபேனாக இருக்கேன். அவர் வாழ்த்துக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. ஒரு சின்ன கவிதை வரி மட்டுங்க. நெருப்பை நெசவு செய்தோம் நீ கிடைத்தாய், கலையுலகம் கட்டை வண்டியாய் பயணித்த போது கை கொடுத்து தள்ளியது நீதானே, காட்டின் முனகளுக்கே கவலைப்பட்ட இளைஞர்கள் உன் கண்பட்ட பின்தானே இடியை கூட எதிர்த்தார்கள், உன் பாத சுவடுகளே எங்களுக்கு பாதைகள், நீ விரலசைத்தால் இந்த பிரபஞ்சத்தையே புரட்டுகிற கோடிக்கணக்காய் நாங்கள், உன் வாழ்க்கை பயணத்தில் 50வது படி, லட்சிய பயணத்தில் லட்சம் படிகளை தொட அன்போடு வாழ்த்தும் சண்முகம் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் நடித்த படையப்பாவோட ரீரிலீஸ் வந்திருக்கிறோம். 1999க்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் 26 வருஷம் கழித்து இந்த ஒரு ரீரிலீஸ்க்கு இவ்வளோ ஒரு செலிப்ரேஷன், இவ்வளோ ஒரு மாஸ், இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னா அது தலைவர் தவிர வேறு எந்த ஒரு ஆக்டருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் ஹாலிவுட் ஆக்டர் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மாஸ் வந்து நேச்சுரலாக க்ரியேட் ஆகிறது தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும். தலைவரை ஏன் பிடிக்குன்னு தெரியாது, எதுக்கு பிடிக்குன்னு தெரியாத மாதிரி ரஜினியோட ஃபேன் ஆகியிருப்பாங்க.
ஃபேன் ஆனதுக்கப்புறம் அவரோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு அவரை பிடிக்க ஆரம்பித்தவங்க நிறைய பேர். ஜென்ட்ஸ் ஃபேனாக இருக்கட்டும், லேடிஸ் ஃபேனாக இருக்கட்டும், குழந்தைங்கள்லேருந்து 4-5 ஜென்ரேஷனாக இன்றைக்கி தலைவரை பிடிச்சவங்க இந்த சினி ஃபீல்டில் மட்டும்தான் இருக்க முடியுங்க. ஸோ இந்த சினி ஃபீல்டில் தலைவரோட ஒரு பெரிய சர்வீஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி 75வது பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறோம். 50 வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, 50 வருஷம் சினி ஃபீல்டில் இருக்கலாம். ஆனால் 50 வருஷமும் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. எந்த ஃபீல்டில் எடுத்துட்டாலும் டாப்பில் இருக்கிறதுங்கிறது கொஞ்ச நாள் இருக்கலாம். அதை தாண்டி திருப்பி 50 வருஷமாக இப்போ வரைக்கும் எத்தனை ஆக்டர்ஸ் வந்தாலும் உச்ச நட்சத்திரமாகவே இருக்கிறது எங்கள் தலைவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட குணம் மட்டும்தான். ஸோ தலைவரோட ஃபேனாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பு தலைவர் அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழும் தெய்வம் அவர் பிறந்த நாளில் 76ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா வாழ்த்துக்களுடனும் அவர் தமிழ் திரையுலகின் 50 ஆண்டு திரைப்பயண வாழ்த்துக்களுடனும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல கடவுளை வேண்டி நாங்கள் ரசிகர்கள் மீண்டும் 25 ஆண்டுகள் கழித்து படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிறது. அதை நான் கொண்டாடும் விதமாக இப்பொழுது கோயம்புத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கில் செலிப்ரேஷனில் நாங்கள் கொண்டாடி கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்.
அப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் 10 வயசுல இருந்தேன். இப்போ 30 இயர்ஸ் ஆச்சு. சேம் ஃபீலிங் நாங்கள் வேறு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஃபீல் தான் இப்போவும் இருக்குது. 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே ஈக்குவல் லெவலில் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரே எக்ஸைட்மெண்ட் க்ரௌடை பார்த்தீங்கல்ல, சேம் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தான். 25 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போ இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. ஃபேமிலி க்ரௌட் தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க இப்போ ஃபுல்லாக. ஸோ ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் தான். ப்ளஸ் கூஸ் பம்ப்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். கன்யூஸாக ரன் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பாருங்கள். பையன்லேருந்து ரஜினி ரசிகருங்க. என் தலைவர்னா உயிர். நான் சின்ன பையன் இருந்து பெருசாக என் பொண்ணு ரஜினி ரசிகர். என் பேரனோட வந்திருக்கேன். எப்பவும் தலைவர் தான். ரஜினி மேற்கு யாரும் இல்லைங்க. அவர் தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் வருவார். நானும் தலைவர் ஃபேன் தான். படம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தது. இப்போ அதே மாசோட அதே ஹைப்போட ஃபர்ஸ்ட் டே எப்படி ரிலீஸ் இருக்குமோ அதே ஹைப்போட தான் வந்திருக்கோம். படம் எப்போவுமே இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்கள் இதே ஹைப்போட தான் பார்ப்போம். ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். எப்போவுமே எங்களுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். நாங்கள் நேசிக்கும் மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று 25 வருடங்கள் கழித்து படையப்பா திரைப்படம் வெளியாகிறது. 25 வருடங்களுக்கு முன்பு எப்படி படம் ரிலீஸ் ஆனதோ அதைவிட அதிகமாகவே இளைஞர் கூட்டம் இருக்கிறதை பார்த்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. படம் ரிலீஸ் ஆன போது எங்களுக்கு வயது 25. இன்று 55 தாண்டி இன்று நாங்கள் அதே அர்ப்பணிப்புடன் தலைவரை நேசிக்கிறோம் என்றால், தலைவர் இல்லாமல் அரசியல் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்கள் தலைவர் அரசியலுக்கு வரவில்லை, ஆனால் தலைவர் இல்லாமல் அரசியலே இல்லை என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவனின்றி ஓரணுவும் அசையாது, என் தலைவனின்றி ஓர் அரசும் அமையாது என்பதை கூறிக்கொண்டு தலைவனுக்கு மேலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வானத்தில் பல ஸ்டார் ஜொலிக்கலாம். பூமியில் ஜொலிக்கணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். வேற எந்த ஸ்டாரும் ஜொலிக்காது. நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் ஜொலிப்பார், ஜெயிப்பார். இது உறுதி. அனைவருக்கும் வணக்கம். 1975ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1975ஆம் ஆண்டு முதல் இன்று 2025 வரை 50 ஆண்டு திரையுலகில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நாங்கள் படையப்பா 1999இல் ரிலீஸ் ஆன பொழுது எப்படி இருந்ததோ அதைவிட இன்று எல்லோரும் 25 வருடங்களை 50 வருடங்களை கடந்து இன்னும் தலைவர் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் சிறப்பாக அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த படையப்பாவுடைய ரீரிலீஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 25 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி எங்கள் தலைவரோட படையப்பா படம் பார்த்தோமோ அதே வைப்போட இன்னைக்கு நானும் என் மனைவி என் பொண்ணோட அதே வைப்போட படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்.
தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ. சேதா படம் வேற மாதிரி ப்ரோ. இன்னைக்கு ரஜினிக்கு வயசு மாறவே இல்லைங்க. சூப்பர் பாஸ். அருமையா இருக்கு. படம் வேற மாதிரி சக்க படம் வேற மாதிரி போட்டு நல்லா பார்ப்போம், தூங்குவோம். படம் சூப்பர். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தலைவர் ஃபேன் தான். எங்கள் அப்பா, அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாம் தீவிர தலைவர் ஃபேனு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப தீவிர தலைவர் ஃபேன். அவர் கடைசியாக பார்த்த படம் வந்து பாட்ஷா படம். அவருக்காக நான் இந்த படத்தை டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். இந்த படையப்பா வந்து செகண்ட் ரீரிலீஸ் பார்த்தது வந்து எங்கள் அப்பாக்காக நான் பார்த்ததா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நிறைய தலைவர் படம் மிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவருக்காக நான் இந்த படம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவரின் சொந்தங்களுக்கு இனிதான மாலை வணக்கங்கள். பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கழித்து வந்த படத்துக்கு மீண்டும் அதே புத்துணர்வோடு வந்து கலந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பட திரையீட்டு விழாவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த முருகன் சினிமாஸுக்கும் இந்த அன்பு தம்பி பேட்டமணி டீம் ரஜினி ஃபேன் ஸ்போர்ட்ஸ் குரூப்புக்கும் மிக்க மிக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கவிதை மட்டுங்க. தலைவரை எந்த வகையில் வாழ்த்தினாலும் ஈடாகாது. நெருப்பை நெசவு செய்தோம் நீ கிடைத்தாய், கலையுலகம் கட்டை வண்டியாய் பயணித்த போது கை கொடுத்து தள்ளியது நீதானே, காட்டின் முனகளுக்கே கவலைப்பட்ட இளைஞர்கள் உன் கண்பட்ட பின்தானி இடியை கூட எதிர்த்தார்கள், உன் பாத சூழல்களே எங்களுக்கு பாதைகள், நீ விரலசைத்தால் இந்த பிரபஞ்சத்தையே புரட்டிட கோடிக்கணக்காய் நாங்கள். ப்ரோ படத்தை பற்றி சொல்லணும்னா படம் ஆக்சுவலாக 28 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அப்போதைய ட்ரெண்டுக்கே படம் சூப்பர் ஹிட்டான படம். ஆனால் இப்போ ரீரிலீஸ்லேயும் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா இது சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த படத்தை. இப்போது 3-4 ஜென்ரேஷனாக ஹீரோவாக ஏற்றுக்கப்பட்டு ஒரே ஹீரோவாக இருக்கிறதே ரஜினி சார் மட்டும்தான். ஸோ எல்லாருமே படத்தை கொண்டாடுங்க, நல்லா இருக்கு படம். தேங்க்யூ தலைவருக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி தலைவருக்கு. திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாரும் என்னோட குழந்தைங்க எல்லாருமே பார்க்குற அளவுக்கு கொடுத்தது. நாங்கள் எங்கள் காலத்தில் இந்த படம் வந்தது, இப்போ மறுபடியும் பார்க்குறதுக்கு மறுபடியும் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். படம் வேற லெவலாக ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்த ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீலோட நாங்கள் வெளியே வந்திருக்கோம். ஏஆர் ரஹ்மான் மாசு, அதுவும் சூப்பர் ஸ்டாரு, டபுள் மாசு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக படம் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. படம் வந்து ரீரிலீஸ் மாதிரியே இல்லைங்க. இப்போ ஏதோ புதுப்படம் தலைவரோட புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா சீனுக்கு சீன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேக் இல்லாமல் அப்போ 1999 அந்தளவுக்கு கேஎஸ் ரவிக்குமார் நல்லபடியாக படத்தை எடுத்து மெகா ஹிட் கொடுத்தாரு. அப்போ என்ன வசூல் ஆச்சோ அதே விட அதிக வசூல் இப்போ ஆகிருக்குதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆகிருக்குதுங்க. ரீரிலீஸ் மாதிரி இல்லைங்க, புதுப்படம் மாதிரி இருக்குது. 1999 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அப்போ எனக்கு வயசு 5ங்க. அப்போ நான் படம் பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு இப்போ படம் பார்க்குறேன். புது படம் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பிடிச்சிருக்குதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக படம் நல்லா இருந்துச்சுங்க. ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடினாங்க படம். அதாவது தலைவர் இப்போ ரீசெண்டாக பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த நியூஸில். இந்த நீலமரி கேரக்டர் வச்சு தான் படமே ஓடுது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி பார்க்கப்பாருனா அவர் ஐஸ்வர்யா ராய் அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீலாம்பரியை செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடி போய் அதுக்கப்புறம் நீலாம்பரி அதாவது ரம்யகிருஷ்ணன் செலக்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அவங்க 1 வருஷம் ஆகி இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணார். ஓகே. ஆனால் வந்து அவர் சொன்னது என்னென்னா நீலாம்பரி கேரக்டர் இந்த படமே சொல்லும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு கேரக்டர் தான் மெயினான சீனுன்னு சொன்னார். பட் அந்த ஒரு தாட்டை வந்து நீலாம்பரி மீன்ஸ் ரம்யகிருஷ்ணன் அதை வந்து ஃபுல் டோட்டலாக கரண்ட்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் வந்து ரீசனான ஒரு சம்பவம். அவங்களோட கேரக்டர்லேருந்து இந்த படமே இல்லை, அதுதான் உண்மை. தலைவரை வந்து ரொம்ப பிடிக்கும். 2004 நான் சன் டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தேட்டரில் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் நண்பர்களோட எல்லாரோடையும் வந்திருக்கேன். தலைவர் பார்க்க இப்பவும் 25 வயசு மாதிரியே இருக்குது. படையப்பா நல்லா இருக்குது. நான் மணிகண்டன் திருப்பூர்லேருந்து வரேங்க. பேர் ரஜினிமணி. என்னென்னா செலிப்ரேஷனுக்காகவே இந்த தேட்டருக்கு நாங்கள் வந்திருக்கோம். தலைவர் படம் நான் பிறந்து 2 வயசுலங்க. 2 வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. தலைவர் என்ட்ரி சீன் மட்டும் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் அந்த டைமில் தலைவரை ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். அப்போ அதுக்கப்புறம் படையப்பாவை தேட்டரில் தான் பார்க்கணுன்னு ஒரு வெறி இவ்வளோ நாள் இருந்துச்சு. ஸோ அந்த வெறியை தலைவர் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த 75வது வருஷத்தில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி பழைய தலைவர் படம்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். 50 ஆண்டு பொன்னிலா வாழ்த்துக்கள். படையப்பா படம் நான் 9 வயசில் படம் ஸ்க்ரீனில் பார்த்துருக்குறேன்.
அதே ஸ்பீடோட இன்றைக்கும் 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இளமை மாறாமல் ரீரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். இதே போல் இருக்கின்ற தலைவர் படத்தை எல்லாத்தையுமே ரீரிலீஸ் பண்ணி கொடுத்தா நாங்கள் பார்க்குறக்கு ரசிகர்கள் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.